நம்ம போட்டியோட ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும் 7 சேர் இருக்கும். பாட்டு போட்ட உடனே எல்லாரும் சேர் சுத்தி ஓடணும். பாட்டு ஆஃப் பண்ண உடனே எல்லாரும் சேர்ல உட்காரணும். யாருக்கு உட்கார்ற சேர் கிடைக்கலையோ அவங்க அவுட். அப்புறம் ஒரு சேர் எடுத்துட்டு அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும். இந்த போட்டி முடியறதுக்குள்ள உன்னை மண்ண கவ்வ வைக்கிறேன்டி. ஆல் தி பெஸ்ட் பாட்டி. வாங்க வாங்க. ரன் ரன் ரன். ஓடுங்க ஓடுங்க. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். தயாரா பாத்து தயாரா தயானா எங்க போச்சு? தம்பி ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன், போகும்போது சரக்கு சாப்பிட்டு வீட்டுக்கு போ. கைச்சிக்க. சரி தலைவா. இப்படி வா. தயானா தயானா. டேய், நீ அங்க தானடா இருந்த, இங்க எப்படா வந்து உட்கார்ந்த? அப்ப நீ என்ன பாத்துக்கிட்டு தான் இருந்தியா கள்ளி? என் டயானா கிட்ட என்ன தவிர யாரும் உட்கார கூடாது. அதனால தான் அவங்கிட்ட ஒரு டீலிங் பேசி அவனை மாறி உட்கார வச்சிட்டேன். சாங் ஸ்டார்ட். நல்ல வேளை பாட்ட போட்டுட்டா. என்னடா நீங்க இவனை என்னதான் பண்ணி தொலைக்கிறதுனே தெரியலையே. உனக்காக ஒரு கவிதை எழுதிக்கிறேன், அதை சொல்லிட்டா? சொல்ல வேணா கேட்கவா போற, சொல்லி தொலை. டேனா, உன் பேர்ல இருக்குது பியூட்டி. நீதான் என்னோட பாட்டி பார்ட்டி. நான் என்னைக்குமே உன்னோட நாட்டி. நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா நமக்கு பிறகு போறது குட்டி குட்டி குட்டி. டயு, என் கவிதை எப்படி இருந்துச்சு? ஐயோ, சீக்கிரம் பாட்ட போட்டு தொலைங்கடா, இவன் தொல்லை தாங்க முடியல. என்னமோ பாடையாடா பக்கர். வா வா. ஐயோ, இவன் கூட விளையாடுறதுக்கு தோத்துடலாம். எனக்கு கால் ரொம்ப வலிக்குது, உங்களோட எல்லாம் விளையாட முடியாது, நான் போறேன். டயானா, நீ தோக்க கூடாதுன்னு நான் உட்காராம சேர் பிடிச்சு வச்சேன். ஆனா நான் தோக்க கூடாதுன்னு நீ உட்காராம கால் வலிக்குதுன்னு பொய் சொல்லிட்டு போயிட்டேன். இந்த முரட்டு சிங்கிள் மேல உனக்கு அவ்வளவு லவ்வா? வாட் ஏ லவ். பர்கட்டிவ் பர்கட்டிவ். சார் உட்காருங்க, இப்பதான் ஆட்டோ சூடு பிடிக்க போகுது. நோஜி, என் டயானா இல்லாத இடத்துல எனக்கு வேலை இல்லை. நான் கிளம்புறேன். வெளியில வரும்போது பிக்கப் பண்ணிக்கிறேன்.
ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. பாய் டார்லிங். சார் அப்பாடா, போய் தொலைஞ்சா. சாங் ஆஃப். போமா, அவுட் ஆயிட்டல போ. சாங் ஸ்டார்ட். சாங் ஆஃப். தம்பி போங்க தம்பி, அவுட். ஓகே போட்டியாளர்களே, இதான் கடைசி ரவுண்டு. இதுல யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் வின்னு. எந்திரிங்க. ஏமா சிங்கிள் சேர் கொண்டு வாங்க. ஓகே ரெடியா? போட்டி ஆரம்பமாக போகுது. சாங். ஐயோ பாவம். கீழே விழுந்து மூக்குல ரத்தம் வந்துருச்சு. சரி விடு, அவ்வளவுதானே விழுந்தா. மேடம் மேடம் நில்லுங்க மேடம். மேடம் நில்லுங்க மேடம். மேடம் மேடம் போகாதீங்க மேடம். ப்ளீஸ் மேடம், தெரியாம நடந்துருச்சு மேடம். என்னையா காம்படிஷன்ங்கற பேர்ல உங்க ஸ்டாஃபை வச்சு கஸ்டமரை அசிங்கப்படுத்துறீங்களா? இல்லைங்க மேடம், அப்படிலாம் இல்ல மேடம். கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த ரெஸ்டாரண்டே இழுத்து மூடல. அப்போ பாரு. மேடம் மேடம் ஐயோ சாரி மேடம். பாபு சார் இங்க வாங்க. ஐயோ என்ன சொல்ல போறாரோ சார்? அங்க என்ன பிரச்சனை? கஸ்டமர் கோச்சிட்டு போறாங்க. அது மியூசிக்கல் சேர் காம்படிஷன்ல நம்ம ஸ்டாஃப் ஒருத்தவங்க கலந்துக்கிட்டாங்க. அவங்க கூட நம்ம கஸ்டமர் விளையாடும் போது கீழே விழுந்து அடிபட்டுருச்சு. அவங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமா போயிருச்சு சார். அதான் நம்ம ரெஸ்டாரண்ட் இழுத்து மூடுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டிட்டு போறாங்க. கஸ்டமர்ஸ் விளையாடுற காம்படிஷன்ல ஸ்டாஃப் சார் கலந்துக்க சொன்னது இப்போ நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? சார் ஒரு கஸ்டமர் ரெக்வெஸ்ட் பண்ணாரு, அதான் சரின்னு கலந்துக்க சொன்னேன். கஸ்டமர் சொன்னா ரூல்ஸை பிரேக் பண்ணுவீங்களா? இப்போ கோவமா வெளியே போன கஸ்டமர்ஸால ரெஸ்டாரண்ட்டுக்கு பெரிய இஷ்யூ வந்தா அதுக்கு யார் பொறுப்பு ஏத்துக்கிறது? சாரி சார். காம்படிஷன்ல கலந்துக்கிட்ட ஸ்டாஃப் யாரு? சார் அனு மேடம் சொன்னாங்கன்னு அவங்க சிஸ்டரை நீங்க தான் வேலைக்கு சேர்த்துக்க சொன்னீங்க சார். அவங்க தான் சார். ஓ சரி, நான் அனு மேடம் கிட்ட பேசிக்கிறேன். நீ அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்கிடு. ஓகே சார். அப்பதான் வேற ஏதாவது இஷ்யூ வந்தா நம்மளால சமாளிக்க முடியும். ஓகே சார். சார் இன்னைக்கு உங்க ஸ்டாஃப் தான் காம்படிஷன் வின் பண்ணிருக்காங்க. இனிமேல் இவங்க இங்க ஸ்டாஃப் கிடையாதுங்க. இவங்களை வேலையை விட்டு தூக்கியாச்சு. எதுக்கு சார் இப்படி பண்ணீங்க? கஸ்டமர்ஸ் கூட காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு அவங்களுக்கு அடிப்படை வச்சா அப்படிதான். இவங்க எங்க சார் அடிப்படை வச்சாங்க?
அவங்களா தானே தடுமாறி விழுந்தாங்க. தானா தடுமாறி விழுந்தவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போறாங்க. கம்ப்ளைண்டா? அனு மேடம் சொன்னாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உனக்கு இந்த வேலையை போட்டு கொடுத்தேன். ஆனா நீ வந்த முதல் நாளே இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்ட. இதுக்கப்புறமும் நீ இங்க வேலை பார்க்கறது சரிப்பட்டு வராது. நீ போலாம். சார் சொன்னா கேளுங்க, என்ன வேலையை விட்டு அனுப்பிடாதீங்க ப்ளீஸ். நான் எதுவும் பண்ணல. ஏய், நீ எதுக்கிட்ட அவங்க கிட்ட கெஞ்சிட்ட? நீ என்ன தப்பு பண்ண? சார், யார் என்ன சொல்ல நம்பிடுவீங்களா? விசாரிக்கலாம் மாட்டீங்களா? இப்ப எதுக்கு சார் கத்துறீங்க? முதல்ல 2 பேர் வெளியே போங்க. ப்ளீஸ் சார், என்ன அனுப்பிடாதீங்க. காம்படிஷன்ல நான் தெரியாம கலந்துக்கிட்டேன். ஏய் Please, டெய்லர், sir. நீ எதுக்கு கண்டவங்கிட்டலாம் கெஞ்சிட்டு இருக்க? இதெல்லாம் ஒரு வேலை. உன் திறமைக்கு நீ எங்க இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? அதை விட்டு இங்க வந்து கஷ்டப்படுற. நீ என் கூட வா, உனக்கு கார்மெண்ட்ஸ் வச்சு கொடுத்து உன்னை பெரிய ஆள் ஆக்குறேன். நீ சும்மா இரு சஞ்சீவ். சார் ப்ளீஸ் சார். அதான் அவரே சொல்றாரம்மா, கார்மெண்ட்ஸ் வச்சு தரேன்னு. அப்புறம் எதுக்கு என்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க? வெளியே போமா. ஏய், ஏய், யாருக்கிட்ட? என்ன என் ரெஸ்டாரண்ட்ல இருந்துகிட்டு என்கிட்ட கத்துறியா? போயா வெளியே. மேனேஜர், இவங்க 2 பேரும் வெளியே அனுப்பு. அதான் சொல்றாருல, போங்க சார், இங்க இருந்து கிளம்புங்க. புரியுது, நாங்களே போயிடுறோம். டெய்லர் நீ வா. அவன் வேலையை விட்டு அனுப்பிட்டான்னு நீ எதுவும் பெருசா ஃபீல் பண்ணாதா டெய்லர். நான் இருக்கேன். நான் உனக்கு கார்மெண்ட்ஸ் வச்சு தரேன். நான் உன்கிட்ட வேலை கூடன்னு கேட்டேனா? அப்புறம் எதுக்கு சும்மா எனக்கு வேலை தரேன்னு சொல்லிட்டே இருக்க? நீ இப்ப அந்த ஓனர் கிட்ட சத்தம் போட்டு பேசினதுனால தான் அவர் என்ன வெளியே அனுப்பிட்டாரு. இல்லைன்னா நான் ஏதாவது பேசி இந்த வேலையை திரும்ப வாங்கியிருப்பேன். அப்படி இல்ல. உன்னாலதான் எனக்கு இந்த வேலையே போச்சு. ஏய் டெய்ல், இப்ப எதுக்கு என் பின்னாடியே வர? தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத. ச்சே. சந்தோஷ், என்ன வந்த ரூட்டே திரும்ப வந்த மாதிரி இருக்கு? இல்லம்மா, மேப்ல இந்த ரோடு தாம்மா காட்டுது. இப்படியே எவ்வளவு நேரம் தான் சுத்திட்டு இருக்கிறது? எங்கேயாவது நிப்பாட்டி யார்கிட்டயாவது அட்ரஸ் கேளு சந்தோஷ். சரிம்மா. நேரா போய் ரைட் எடுத்தீங்கன்னா நடேசன் பார்க் வரும். சரிங்க. அதை தாண்டி 2வது லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அதான் நீங்க சொன்ன அட்ரஸ். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சரி தம்பி. அட்ரஸை வச்சு கரெக்டா ஏரியா வரைக்கும் வந்துட்டாங்களே. இவங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது அங்க போய் இவங்களை தடுத்தாகணும். சந்தோஷ், இன்னும் எவ்வளவு தூரம் போனோம்? அம்மா, இதோ வந்துட்டோம்மா, பக்கத்துல தான். ஆ, அம்மா, அணு வீடு இருக்கிற ஏரியாமா இது? ஆமாண்டா, எனக்கும் பார்த்த மாதிரியே இருக்கு. பாத்தியாம்மா, நம்ம இவ்வளோ நாளா தேடிட்டு இருக்கிற அந்த டெய்லர் பொண்ணு அணு வீடு இருக்கிற ஏரியால தான் இருக்கா. ஆ, அம்மா, அந்த அட்ரஸை பார்த்து வீட்டு நம்பர் என்னன்னு சொல்லுங்க. 15ன்னு போட்டிருக்கு. 15ஆ? அம்மா, அம்மா, அப்பா. அம்மா, 15ஆம் நம்பர் வீடு இதுதான். ஆனா இது அணு வீடுமா? என்னடா இது? ஹாஸ்பிட்டல்ல கொடுத்த டெய்லர் பொண்ணோட அட்ரஸ் அணு வீடா இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எனக்கும் தான்மா. சரி வா, அணு வீட்ல போய் என்ன ஏதுன்னு கேட்போம். சரிம்மா.
என்னம்மா என்ன ஏன் இவ்வளவு பதட்டமா கூப்பிடுற? ஐயோ, அப்பா அம்மா கிட்ட ஏதாவது போய் சொல்லி சமாளிக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள வந்துட்டாங்களே. இப்ப என்ன பண்றது? வாங்க அத்தை. வா சந்தோஷ், அனு. உட்கார். உட்காருங்க அத்தை. அனு எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. அடடே, வாங்க சம்பந்தி, வாங்க மாப்பிள்ள. வாங்க சம்பந்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சம்பந்தி. அத்தை அபிய பத்தி கேட்டா என்ன சொல்லி சமாளிக்கிறது? அம்மாவுக்கு மட்டும் அபிய சஞ்சீவ் லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சது, அவங்களே நாங்க ட்வின்ஸுங்கிற உண்மையை சொல்லி சஞ்சீவுக்கு அபிய கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இப்ப என்ன பண்ணலாம்? என்ன சம்பந்தி, ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பாத்துக்கிறீங்க? என்னன்னு சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல சம்பந்தி. இந்த அம்மா, அத்தையும் சந்தோஷம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு குடிக்க ஏதாவது கொடுக்காம நீ பாட்டுக்கு ஐயோ. பேசிட்டே இருக்க. என்ன சாப்பிடுறீங்க? மறந்தே போயிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அவங்க அப்படிதாம்மா சொல்லுவாங்க. நீங்க காஃபி போட்டு கொண்டு வாங்க. ம். அத்தைக்கு மட்டும் இனிப்பு கொஞ்சம் கம்மியா போட்டு கொண்டு வாங்க. அவங்களுக்கு இனிப்பு கம்மியா இருந்தாதான் பிடிக்கும். இன்னும் கல்யாணமே நடக்கல, அதுக்குள்ள அம்மாவை பத்தி இவ்ளோ தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? ஏம்மா இப்படி நிக்கிற? ஓ, போறேம்மா. அம்மாவை காஃபி கீஃபின்னு ஏதோ சொல்லி அனுப்பிட்டோம். அப்பாவை எப்படியாவது அனுப்பணுமே. நாங்க எதுக்கு வந்தோம்னா ஐயோ அத்தை இருங்க. அப்பா இங்க வாங்க. என்னம்மா என்ன? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வெறும் காஃபி கொடுத்தா போதுமா? இனிப்பு காரம் ஏதாவது கொடுக்க வேணாமா? ஆமாம்மா, 2 நாளுக்கு அம்மா பலகாரம் பண்ணுங்களே, அது கொடுக்கலாமா? ஐயோ அப்பா, அதெல்லாம் வேண்டாம். நீங்க ரவி அண்ணன் கடைக்கு போய் கேக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வாங்க. அப்படியா? சரி சரி. நீங்க இருங்க, இந்த கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல சம்பந்தி, எங்களுக்கு எது அட, வேண்டாம். வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது, இருங்க வந்துடுறதா. நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. சரிங்க. வாடா. சொல்லுங்க அத்தை. சஞ்சீவுக்கு பேசி முடிக்க அந்த டெய்லர் பொண்ணை தேடிட்டு இருந்தோம்ல, ஆமா. அந்த பொண்ணு சஞ்சீவுக்கு ரத்தம் கொடுத்தால, அப்போ கண்டிப்பா அந்த பொண்ணோட அட்ரஸ ஹாஸ்பிடல்ல வாங்கி வச்சிருப்பாங்கல்ல. நானும் சந்தோஷம் போய் அந்த ஹாஸ்பிடல்ல கேட்டோம். அவங்களும் அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. அதான் அனு, உங்க அப்பா அம்மா கிட்ட அந்த பொண்ணோட பேரை சொல்லி விசாரிக்கலான்னு வந்தோம். என்னது? அம்மா கிட்ட விசாரிக்க போறீங்களா?